ஹலோ கைஸ், ஐம் மருண். நாசா இப்போ ரீசெண்டாக மோஸ்ட் டிஸ்டன்ஸில் உள்ள பழமையான ஒரு கேலக்ஸியோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக கேப்பர்ஸ் LRD Z1 எனும் கேலக்ஸியோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேப்பர்ஸ் LRD Z1 இந்த கேலக்ஸி பிக் பேங்க் அப்புறம் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கேலக்ஸி உருவாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக் பேங்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட், பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். அந்த பிக் பேங் எப்போ ஏற்படுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பிக் பேங் ஏற்படுச்சு. பெரும் வெடிப்பு ஏற்படுச்சு. அந்த பெரு வெடிப்புல இருந்தா நட்சத்திரங்கள் ஆர்வி பண்ணிட்டு இருக்கிற பிளானட்ஸ் ஆர்வி பண்ணிட்டு இருக்கிற மூன்ஸ், ஆஸ்ட்ராய்டு, கோமெட்ஸ், இது எல்லாமே இருக்கிற கேலக்ஸி. இந்த மாதிரி மல்டி கேலக்ஸி நமது மில்கிவே கேலக்ஸி. நமது மில்கிவே கேலக்ஸியில் இருக்கிற நமது சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம், இது எல்லாமே பிக் பேங்க்ல இருந்தா வந்துச்சு. அந்த பிக் பேங் 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பிக் பேங் ஏற்படுச்சு. பெரும் வெடிப்பு ஏற்படுச்சு. அந்த பிக் பேங்க் அப்புறம் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கேப்பர்ஸ் LRD Z1 இந்த கேலக்ஸி உருவாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேலக்ஸி சென்டர்ல ஒரு மிகப்பெரிய அளவுல சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிளாக் ஹோல் நமது சூரியனை விட 300 மில்லியன் டைம்ஸ் அதிகமான நிறைய கொண்டு இருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டாவில் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேப்பர்ஸ் LRD Z1 இந்த கேலக்ஸி நமது பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 பில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸில் இந்த கேலக்ஸி நமது பூமியிலேருந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டராக கணக்குனா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கணக்குனா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த கேப்பர்ஸ் LRD Z1 இந்த கேலக்ஸி நமது பூமியிலேருந்து 13 பில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. பார்த்துங்க எந்த லிவ் டிஸ்டன்ஸில் இந்த கேலக்ஸி நமது பூமியிலேருந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த கேலக்ஸி அடையிறதுக்கு 13 பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிவ் டிஸ்டன்ஸில் இந்த கேலக்ஸி அமைஞ்சிருக்கு. இந்த கேலக்ஸி மோஸ்ட் டிஸ்டன்ஸ் மற்றும் பழமையான கேலக்ஸியில் இந்த கேலக்ஸி ஒன்று அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேலக்ஸி பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.